நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. Praise Lord. நான் இங்கே ஜீவனோடு இன்னைக்கு நிற்கிறேன்னா அது ஆண்டவருடைய கிருபை தான். ஆக்சுவலி என்னாச்சு, சண்டே சர்ச் முடிச்சுட்டு நல்லா இருந்தேன். மண்டே ஆனதுக்கப்புறத்துலேருந்து நான் சடனாக பேபிக்கு உடம்பு சரியில்லைன்னு அவனை தூங்க வச்சுட்டு அன்றைக்கி நைட்டு படுத்தேன். மார்னிங் நல்லா தான் இருந்தேன், ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருந்தேன், ஆக்டிவாக இருந்தேன். சடனாக அடுத்த நாள் மார்னிங் என்னால் எழுந்துக்கவே முடியல. 103 ஃபீவர் மேலே போயிட்டே இருந்துச்சு. சரி, ஃபீவர் மட்டும் நினச்சா இல்லை, உடம்பு ஃபுல்லாக பாடி பெயின் பயங்கர ரொம்ப சிவியராக போயிடுச்சு. என்னால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னோடய மாமியாரும் ஹஸ்பண்டும் சேர்ந்து ரொம்ப கதறாளே, என்ன இப்படி இருக்காளேன்னு சொல்லிட்டு என்னை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல் போயும் அங்கே எனக்கு சரியாக எந்த ட்ரீட்மெண்ட்டுமே சரியாக கிடைக்கல. உடனே என்ன பண்ணோம், நைட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ட்ரீட்மெண்ட் பண்ணது எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு. அண்ட் அகைன் ரெய்னி போனோம். ரெய்னி போனதுக்கப்புறம் தான் டாக்டர் கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே அபார்ட் ஆகிடுச்சு பேபி. அபார்ட் ஆனதுனால உங்களோட பிளட்டு ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகி உங்கள் பிரெயினுக்கு டச் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு நாள் கழித்து வந்திருந்தாலும் நீங்கள் இன்றைக்கி உயிரோடு இருந்திருக்கவே முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இருக்க இருக்க என்னோடய சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. என்னால் தெளிவு இல்லை, கண்ணை திறக்க முடியல, பேச்சு இல்லை, எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப வஸ்ட்டாக போயிருந்தேன். ஆனால் காட் எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் உணர்த்தினார். அவரோட சிலுவையை மட்டும் எனக்கு காமிச்சிக்கிட்டே இருந்தார். அந்த சிலுவையை மட்டும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நான் என்னை முழுசாக ஒப்பு கொடுத்தேன். ஏசப்பா, என்னை நீங்கள் முழுசாக எடுத்துக்கிறதுனா கூட எடுத்துக்கோங்க, என் ஃபேமிலிலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா என்னால் ரொம்ப வலி தாங்க முடியல, ரொம்ப வலி இதுக்கு மேலே தாங்க முடியல. ஏசப்பா, என்னை சீக்கிரம் எடுத்துக்கோங்கலாம் சொல்லி நான் ப்ரேயர் பண்ணேன். ஆனால் காட் ஒவ்வொரு தடவையுமே நான் உன் கூட தான் இருக்கேன், நீ என் உள்ளங்கைகளில் தான் இருக்கேன்னு சொல்லி என்னை அழகாக மட்டுமாக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ண ஜெபத்தினால என்னை காட் எங்கள் ஜீவனோட நிறுத்தி வச்சுருக்காங்க. அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அம்மா நீ உயிரோடு இதுக்கப்புறம் நார்மலாக வரணுன்னா நீங்கள் கும்புற கடவுள் தான் உங்களை காப்பாற்றணுன்னு ஸ்கேன் பண்ணும்போது சொன்னாங்க. எனக்கு கர்ப்பப்பை ஓப்பன் ஆகாமல் அந்த இன்ஃபெக்ஷன் வெளியில் வராமல் என் பாடியில் திரும்ப திரும்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்துச்சு. இருக்க இருக்க ரொம்ப சிக்காயிட்டே போனேன். அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணுற டாக்டர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, நீங்கள் இதுக்கப்புறம் ப்ரேயர் தான் பண்ணணும், எங்களால் எதுவுமே பண்ண முடியாது, முடிஞ்ச முயற்சியை நாங்கள் பண்ணி பார்க்குறோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, நீங்கள் சர்ச்சில் அன்றைக்கி ப்ரேயர் முடிச்சுட்டு எல்லோரும் வந்தீங்க என்னை பார்க்க. அன்றைக்கி எல்லாருமே எனக்காக ப்ரேயர் பண்ணிங்க. பாஸ்டம்மா எல்லோரும் எனக்காக அழுது ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. அடுத்த நாள் காட் பெரிய மிராக்கள் எனக்கு பண்ணார். நீங்கள் பண்ண ப்ரேயர்னால அடுத்த நாள் மார்னிங் என்னை ஸ்கேன் பண்ண கூட்டிகிட்டு போனாங்க. டாக்டர் பயந்தாங்க, நீ எத்தனை நாளுமா இப்படி கஷ்டப்படுவ, எங்களுக்கே இவ்வளோ டிஃபிகல்ட்டான கேஸ் நாங்கள் பார்த்ததில்ல, இந்த சின்ன வயசில் நீ இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு டாக்டரே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அடுத்த நாள் ஸ்கேன் பண்ணுறதுக்கு டாக்டர் என்னை அல்ட்ராசவுண்ட் வைக்கிறாங்க. வா, என்ன ஒரு மிராக்கிள் காட் உனக்கு பண்ணியிருக்காங்க, வயிற்றில் ஒரு அழுக்குமே இல்லையே, எப்படி அது ஒரு நாளில் சரியாக போச்சுன்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து ஒரு பிராமின் தான். அவங்க சொன்னாங்க, நீங்கள் கும்புற காட் உங்க கூட தான் இருக்காங்கன்னு சொல்லி.
ஸோ சர்ச்சில் இருக்கிற எல்லாருக்காகவும் ரொம்ப நன்றி. எனக்காக ப்ரேயர் பண்ணிங்க. நான் திரும்ப வர மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் காட் என்னை திரும்பமாக அவருடைய ஊழியத்துக்காக, அவருடைய மகிமைப்படுத்துறதுக்காக என்னை திரும்ப கூட்டிகிட்டு வந்திருக்காரு. பாஸ்டருக்காகவும், பாஸ்டம்மா, சர்ச்சில் இருக்க எல்லாருக்காகவும் ரொம்ப நன்றி. ஆமென். எல்லாம் எழுந்திருந்த பிள்ளைக்கு கரங்களை உயர்த்தி